இன்னைக்கு பௌர்ணமினால திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு போயிருந்தோம் கிரிவலம் சுத்துறதுக்காக. பாப்பா வச்சுட்டு கிரிவலம் சுத்தணுன்றனால காலையில 5:30 மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். அப்பதான் வெயிலுக்கு முன்னாடி நடந்துட்டு வந்துடலான்னு. நான், அம்மா, பக்கத்து வீட்டு அக்கா 3 பேரும் தான் போயிருந்தோம். கோவிலுக்கு போனதுமே ஃபர்ஸ்ட் கிரிவலம் சுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் கோவிலுக்குள்ள சாமி பார்க்கவே போனோம். கிரிவலம் போகும்போது இயற்கை காட்சிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதுல இந்த மயில் ஒரு 3 மைல் வரைக்கும் பார்த்தேன். அதுல ஒரு மயில் அழகா தோகையை விரிச்சு ஆடிச்சு. பட் கேமரால சரியா கவர் ஆகல. சின்ன பிள்ளையில இந்த விழுதெல்லாம் பிடிச்சு தொங்கி விளையாடுவோம். இப்பெல்லாம் இந்த மரங்களை பார்க்கவே முடியறது இல்ல. இன்னைக்கு இதை பார்க்கவும் எனக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துருச்சு. பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி அடிக்கடி திருப்பரங்குன்றம் வருவேன். அதுவும் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணும்போது மார்னிங் டைம்ல வந்து கிரிவலம் சுத்திட்டு 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கும் போயிருவேன். மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காகவே அடிக்கடி வருவேன். போற வழியில குட்டி குட்டி கோவிலும் இருக்கும். அப்படியே சாமியும் கும்பிட்டுக்கிட்டே சுத்தி வருவோம். கிரிவலம் சுத்திட்டு கோவிலுக்குள்ள போய் சாமியும் பார்த்துட்டு வெளியில வந்து டீ ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். அம்மா காலையிலே சாம்பார் வச்சிட்டனால எனக்கு வீட்டுக்கு வந்தது வேலை ரொம்ப ஈஸியா இருந்தது. எல்லாருக்கும் தோசை மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன். நக்ஷக்குடி தோசை சரியா சாப்பிடல, அதனால அவளுக்கு மட்டும் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தேன்.